திருவள்ளுவர் சிலைக்கு சாயத்துணியை அணிவித்ததை கண்டித்து அவர் திருவள்ளுவரை ஒரு சனாதனி என்று கூறியதையும் கண்டித்து இன்று மாலை 4 மணி அளவில் பனகல் மாளிகைக்கு எதிரே நாங்கள் திரள்வோம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவதற்கு கருங்கொடிகளுடன் எங்கள் கருஞ்சட்டை படை புறப்பட்டு செல்லும். அமைதியான வழியில் எந்த அமளிக்கும் இடம் கொடுத்து விடாமல் எங்கள் ஜனநாயக கடமையை நாங்கள் ஆற்றுவோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப காலமாக சீர்கேட்டிருக்கு. விமர்சனங்கள் செய்கிறதுக்கு தானே உங்களை போன்ற டிவிகள் இருக்கீங்க. விமர்சனங்கள் செய்கிறதுக்கு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னது உண்டா? என்னுடைய இதுவரைக்கும் பட்டியலிட்டால் 1 மணி நேரம் பட்டியலிட முடியும். தமிழ்நாட்டை காப்பாற்ற நாங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்றதை அதில் ஒன்றை கூட உச்சரிப்பதற்கு யாருக்கும் மனம் கிடையாது. அதற்காக எங்கள் மீது கடுமையான சொற்களை தாக்கினார். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. யாரும் கட்சியை தொடங்கலாம். ஜனநாயகத்தில் யார் வேணா கட்சியை தொடங்கலாம். அவர் தொடங்கி இருக்கிறார், அவ்வளவுதான். நீங்கள் இதுக்கு திட்டமிட்டு கேள்வி கேட்குறீங்க. புதிய தலைமுறையில் வந்து நியாயமான கேள்வி கேட்டால் நியாயமான பதிலை சொல்வேன். குதர்க்கமான கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். யார் பேசியிருக்கா? என்ன பேசியிருக்காரு? இந்த பாருங்க, விலகி சென்றவர்களின் உளறலுக்கெல்லாம் வைகோ பதில் சொல்லுகிறவன் அல்ல. 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.